எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து ஹியூமன்ஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை ரோபோட்ஸ் அப்படின்னு வருது. அப்ப இந்த ரோபோட்ஸ் எல்லா இடங்கள்லயும் ரீப்ளேஸ் ஆகும்போது, நாளைக்கு வந்து இன்னைக்கு நம்ம இப்ப நம்ம எல்லாரும் மனுஷங்களா வந்து பேசிட்டு இருக்கோம். நாளைக்கு வந்து நான் ரோபோட்டோட பேசுறேன் அப்படிங்கிற மாரி விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா, வெதர் இட்ஸ் ஹெல்தி? எஸ். ஹெல்த்தின்றத விட அப்ரிசியேஷன் டைம் சேவ் ஆகும், அக்யூரசி வரும். அதே நேரத்தில் இன்க்ரீஸ் எம்ப்ளாயபிலிட்டிஸ். நிறைய பேர் தப்பாக நினச்சிக்கிறாங்க, ரோபோட்ஸ்லாம் வந்தால் நம்மளோட எம்ப்ளாயபிலிட்டி கம்மியாகணும். கிடையவே கிடையாது. உங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் நடக்கும். ம், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது இப்போ வேறு மாதிரியா இருக்குது. இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜிஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 120 வருஷம் வரைக்கும் வாழலாம்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளோட குவாலிட்டியான லைஃபுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு தான் டெக்னாலஜிஸ் எல்லாருமே தப்பாக புரிஞ்சிருக்கிறாங்க. அதை எஜுகேட் பண்ணணும். ஓகே, ஹெல்த்தியை தாண்டி குவாலிட்டியான லைஃப் ஸ்டைல் வந்து குவாலிட்டி வித் அப்ரிசியேஷன் டைம். நம்ம சேவிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் கார் வருதுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு இடத்துக்கு போகிறீங்கல்ல, டைம் சேவிங். அப்போ உங்களோட ஜாப்லாம் இல்லை, உங்கள் ஜாப் வந்து வேறு நோக்கி போயிடும். உங்களோட தாட்ஸ் வேறு மாதிரியா இருக்கும். அவ்வளோதான். எல்லாருமே யோசிக்கிறது அதுதான். இப்போ எல்லா வேலையும் வந்து மெஷின்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா எப்படி நமக்கு எம்ப்ளாய்டு? ஆக்சுவலாக மெஷின்ஸ் வில் நாட் ரன் ஆன் தேர் ஓன். அந்த மெஷின்ஸ்ன்னு இருக்கும்போது அதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும். இப்போ ட்ரோன் தானாக பறக்காது. ட்ரோனை பைலட் பண்ண ஒரு ட்ரோன் பைலட் வேணும். ட்ரோன் அசம்பிளி பண்ண, அதை சர்வீஸ் பண்ண, சார்ஜிங் பண்ண, அதாவது இன்னும் சொல்லப்போனால் எம்ப்ளாயபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய நம்மளுக்கு உருவாகி வரும். இது ஒன் திங். நம்பர் 2, எவ்ரி காயின் ஹேஸ் 2 சைட்ஸ். நம்ம அதை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நம்மளுக்கு நம்ம ஹிஸ்ட்ரி திரும்பி பார்க்கும்போது அதுதான் சொல்லியிருக்கோம். அணு ஆயுதமும் பண்ண முடியும், விவசாயத்துக்கும் நம்மளால் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் டெக்னாலஜியை பொறுத்தவரைக்கும் ரெண்டுமே இருக்குது. பட் எம்ப்ளாயபிலிட்டி கண்டிப்பாக வந்து எங்களோட பார்வையில் நாங்கள் அதை நிறைய வாய்ப்புகளை தான் பார்க்குறோம். நிறைய புதிய புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ ஒரு ட்ரோன், இப்போ இவி வருது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்திருக்கு. அதில் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போது புதுசாக பெட்ரோல் பங்க் பதிலே இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன் வருது, அதுக்கு ஒரு எம்ப்ளாயி போடுறாங்க. ஓகே, அதை ரிசர்ச் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனி ஸ்டார்ட் அப்ஸ் உருவாகுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரொபோட்டிக்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுதுன்னா அந்த ரொபோட்ஸை மேனுஃபேக்சர் பண்ண, ப்ரோக்ராம் பண்ண, கோட் பண்ண, சர்வீஸ் பண்ண, மெயின்டெனன்ஸ் பண்ண, அதை ஆப்ரேட் பண்ண, அதுக்கு ஏஐ கொடுக்க எல்லாமே மேன் பவர் நம்ம தான் பண்ண போகிறோம்.